எனக்கு ஒரு கமெண்ட் வந்து திருப்பி திருப்பி வீடியோ கீழே வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் இருக்குது. எந்த பொருள் எந்த கவுன்சிலுக்கு கீழே வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த கமெண்ட்டை பார்த்த உடனே என்ன இதுக்கு நம்ம எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு ஒரு மலைப்பாக இருந்தது. ஏன்னா கவுன்சில்ஸும் ஒரு 30க்கும் மேற்பட்ட கவுன்சில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கவுன்சிலுக்கு கீழேயும் நூற்றுக்கணக்கான பொருட்கள் இருக்குது. நான் ஒரு கவுன்சில் பேர் சொல்லி அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா பொருளையும் லிஸ்ட் பண்ணணுன்னு வைங்க, அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவோட பெருசாயிரும். ஸோ அந்த அளவுக்கு போகும். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அந்த பொருள் எந்த கவுன்சிலுக்கு கீழே வருதுன்னு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிடுங்க. என் நம்பர் எல்லா வீடியோக்கு கீழேயும் இருக்கும். ஸோ எனக்கு பெரும்பாலும் ஓரளவுக்கு ஒரு 95% எந்த பொருள் என்ன கவுன்சிலுக்கு கீழே வரும்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா பல வருஷமாக நான் இதைத்தான் பார்த்துட்ருக்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு கவுன்சிலை பற்றியும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதனால் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் மீறி எந்த கவுன்சிலுக்கும் கீழே வரக்கூடாத ஒரு பொருளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஒருத்தர் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த வீட்டில் பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விளக்குமாறு சீமாறு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணார். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதா? வெளிநாட்டில் வந்து வேக்கம் கிளீனர் அப்படின்னு ஒன்று போயிட்டாங்க அப்படின்னா, நான் இதையும் வந்து அவர் எக்ஸ்போர்ட் பண்ணார். குறிப்பாக யூரோப்புக்கு பண்ணார். ஸோ அப்போ அது வந்து எந்த கவுன்சிலுக்கு கிளையும் வரல. அப்புறம் கடைசியில் நம்ம ஃபியோவில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான பொருள் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபியோவில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு இந்த நாலேஜ் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா, கவுன்சில்ஸ் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கவுன்சில் எடுத்துக்கோங்க. அந்த கவுன்சிலுக்கு வெப்சைட்டு போனீங்க அப்படின்னா, இப்போ அப்பிடாக்கு சைட்டுக்கு போனீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிடிஎஃபாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதுக்கு கீழே என்னென்ன பொருள் வருது அப்படின்ற டீட்டெயில் வந்து தெரியும். இதே மாதிரி எல்லா கவுன்சிலுக்கு கீழேயும் போர்டுக்கு கீழேயும் வந்து அதுக்கான ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் மெம்பராலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் அதில் போய் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே.